குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஸ்கிரிப்ட் படிச்ச உடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த ஷார்ட் தான் வில்லேஜ் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ வில்லேஜ் ஓப்பன் பண்ணோடனே இது 18ஆம் நூற்றாண்டு இறுதியில் நடக்கிற கதையா முதல்ல வந்து நம்ம செட்டாக தான் அது வந்து தீர்மானிச்சு ஆகணும். இல்லைன்னா அது ஃபேக்குன்னு தெரிஞ்சாவே ஆடியன்ஸ் உள்ள வர மாட்டாங்க. கேஜிஎஃப் வந்து பயங்கரமாக இருக்கும். அது ஃபீல் நைட்லாம் பயங்கரமான குளிர் இருக்கும், செம மழை இருக்கும், பகலில் அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்கும், பயங்கரமான வெயில் இருக்கும். அது பழைய காலத்து சுரங்கமாக இருக்கும். கதை பிரகாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஒரு 9ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்து அப்புறமா திப்பு சுல்தான் வந்து அதையும் ஃபாலோ பண்ணுவாங்க. மறுபடியும் அந்த இது எல்லாத்தையுமே அவ்வளோ ஏஜிங் காமிச்சாகணும். அதுதான் பெரிய சவாலாக இருந்ததுக்குள்ளே தண்ணி நிற்கும், அதுக்குள்ளே பூச்சிகள் இருக்கும், சிலந்தியோடைய கேஜிஎஃபோட மண் கலர்ன அது தங்கம் என்ன மாதிரி கல்லில் கிடச்சிது அது எல்லாமே. அப்போ அதே மண்ணில் பண்ணால் தான் நல்லாயிருக்குன்ட்டு அந்த மண்ணையே வெட்டி வெட்டி பண்ணணும். அது கதைக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. இந்தியா ஃபுல்லாக பார்த்தாங்க லொக்கேஷன் அந்த ஆறுக்காக. முதல்ல என்ன வச்சுன்னா, சரி சணல் கயிறு பயன்படுத்தக்கூடாது. சணல் கயிறுலாம் 19ஆம் நூற்றாண்டுக்கு கொஞ்சம் காலகட்டத்தில் தான் வருது. 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் தான் வருது. சரி அப்போ நம்ம பண்ணக்கூடாது. அப்போது என்ன பண்ணலாம்னா இப்போ கத்தாழ நார் கயிறு தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி கத்தாழ நாரே பண்ணோன்ட்டு ஒரு காலகட்டத்துக்கு ஒரு விதமான ஆயுதங்கள் நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு முதல்ல முடிவு பண்ணிட்டோம். ஆரத்தி அந்த போர்ஷன் வர்றது ஃபுல்லாகவே பின்னாடி நடக்குதுன்றதுனால ஃபுல்லாகவே கற்களான ஆயுதங்களாகவே இருக்கும். வாவு தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த நேர்காணல் யாரு கூட இருக்க போகுது அப்படின்னா, தங்கலான் திரைப்படத்தோட ஆர்ட் டைரக்டர் எஸ் மூர்த்தி அவரோட தான் இருக்க போகுது. அண்ட் இந்த படம் வந்து அவருக்கு 50வது திரைப்படம். ஸோ இந்த படம் வந்து அவருக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தங்கலான் வந்து உங்களோட திரைப்பயணத்தில் 50வது படம். ஸோ அது எப்படி சார் இருக்கு? முதல் படம் ஆரம்பிச்சதுலேருந்து 50வது படத்தை நோக்கி வந்திருக்கோம் அப்படின்னு. அது முதல் படத்துக்கும் அதே உழைப்பு தான், இப்போ 50வது படத்துக்கும் அதே உழைப்பு தான் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் எங்கேயுமே சோர்ந்து போகவே இல்லை. சரி எல்லா படமும் நமக்கு வந்து முதல் படம் மாதிரி தான் ஒன்று தோணிக்கிட்டே இருக்கும். இது செஞ்சிடணும், சரியாக பண்ணணுன்ற ஒரு வேட்கை இருந்துக்கிட்டே இருக்கும். அது இப்போ வரைக்கும் இருக்குது. இனிமேட்டும் அது அப்படி தான் தொடரணும். பாரஞ்சி சாரோட உங்களுக்கு தங்கலான் வந்து முதல் படம். ஸோ இந்த வாய்ப்பு எப்படி சார் அமைஞ்சது? ப்ளூ ஸ்டார் டைரக்டர் ஜெய் இருக்கா அப்படி இல்லை, அவர் டைரக்டர் ரஞ்சித் எல்லாமே கிளாஸ்மேட்டு. நானும் அதே காலேஜ் தான். அப்படி இருக்கும்போது அவர் ஜெய் தான் டைரக்டர் அவர் ரஞ்சித்திட்ட வந்துட்டு இது மூர்த்தி அண்ணன் வச்சு போகலாம், சரியாக பண்ணுவார், சரி நல்ல டீட்டெயில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்த படம் தான் தங்கலான். தங்கலான் படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் போய்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தான் அந்த தங்கலானோட அந்த ஊர் இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது செட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரஞ்சித் சாரோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் சார்? அந்த செட்டு இங்கே சென்னையில் தான் பண்ணியிருந்தோம். ரொம்ப டீட்டெயிலிங்காக நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப மெனக்கெடல் எடுத்து பண்ணப்பட்டது தான் செட்டு. ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டு ஃபுல்லாகவே அந்த அரச தடியில் கூடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த சீக்வன்ஸ் தான் பண்ணோம். அது பண்ணிட்டு இருக்கும்போது உடனே எல்லா மக்களும் அந்த ஊர் மக்களே எல்லாம் ஒன்றா கூடினாங்க. மானிட்ரு எல்லாம் பார்த்துட்டு வந்து அப்போ தான் டைரக்டர் வந்து சொன்னார், நம்ம கதைக்கு நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ டீட்டெயில் பண்ணி இவ்வளோ அழகான ஒரு கிராமத்தை உருவாக்கி கொடுத்துருக்க நம்ம ஆர்டர் எஸ் மூர்த்தி சாருக்கு எல்லாம் ஒரு கிளாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கிளாப் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 19ஆம் நூற்றாண்டில் நடக்கக்கூடிய ஒரு காலகட்ட கதை. ஸோ அந்த டைமில் வந்து நிறைய ரெஃபரன்ஸ்லாம் கிடைக்காது. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன மாதிரியான மெனக்கெடல் எடுத்தீங்க? அதை நிறைய புத்தகங்கள் நிறையா தொடர்ந்து படித்தோம். அப்புறம் சில படங்கள், அப்புறமா நிறைய இன்டர்நெட்டில் நிறைய இருக்குது, தேடல் இருக்குது. ஆனால் அதை நம்ம கொஞ்சம் நம்ம கற்பனையும் சேர்த்து பண்ணிக்கணும். அப்படி அந்த நிறைய மியூசியங்கள் பார்த்தோம். இந்தியாவில் இருக்க மியூசியங்கள் பார்த்தோம் முழுக்க. அப்புறம் நம்ம மண்ணை சார்ந்து என்னென்ன ப்ராப்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது எல்லாமே தேடி தான் இந்த படம் வந்து செய்யப்பட்டது. கேஜிஎஃபோட முந்தைய காலகட்டத்தோட வரலாறு காட்ட போறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ கேஜிஎஃப்ன்றது நம்ம இப்பதான் அதோட உள்ள இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சில படங்கள் தான் இப்போ தெரியுது. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து 19ஆம் நூற்றாண்டுல வந்து ஸ்டார்டிங் நம்ம எடுக்க போறோம் அப்படின்றப்ப அதுக்கு என்ன மாதிரியான ரெஃபரன்ஸ்லாம் எடுத்தீங்க? கோலா தங்கவயலின் வரலாறு புத்தகங்கள் இருக்கு. அப்புறம் வாரன் அவர் எழுதின புத்தகம், நிறைய புத்தகங்கள் இருக்கு. ஆங்கிலத்திலும் தமிழ் நிறைய புத்தகங்கள் இருக்கு. அது தொடர்ந்து அதை சம்மந்தமாக படித்தோம். அப்புறம் கேஜிஎஃப்ல போய் சில நாட்கள் இருந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்படியா பண்ணப்பட்டது தான் கேஜிஎஃப் நிலப்படம். இப்போ கேஜிஎஃப்ல போய் ஷூட் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆயிருக்கணும் சார். ஸோ அது எப்படி இருந்தது? கேஜிஎஃப் வந்து பயங்கரமாக இருக்கும். அது ஃபீல் நைட்லாம் பயங்கரமான குளிர் இருக்கும், செம மழை இருக்கும், பகலில் அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்கும், பயங்கரமான வெயில் இருக்கும். ஆனால் அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 66 நாள் அங்கே நாங்கள் ஷூட் பண்ணோம் கேஜிஎஃப்ல. அந்த கேஜிஎஃப் எக்ஸ்டீரியர் ஒன்று காமிப்பாங்களே, அந்த முனிசிலை கண்டெடுக்கிறதுலேருந்து அப்படியே கதை ஆரம்பிக்கும். முனிசிலை கண்டெடுத்து அப்படியே அந்த பள்ளங்கள் தோண்டப்படுவாங்க, அந்த மலைகளை சுற்றி
தீ வைப்பாங்க, தீ வச்சு உடச்சி விடுவாங்க, அது எல்லாமே அங்கே தான் எடுத்தோம். அப்புறமா அவங்களோட தேடுதல் இருக்கும்ல, ஒரு ஒரு போர்ஷனாக தேடி தேடி வருது, எல்லாமே கேஜிஎஃப்ல தான் எடுத்தோம். கேஜிஎஃப்ல வந்து ஒரு பள்ளம் போட்டு ஒரு பாறையை உருக்கி தங்க எடுக்கக்கூடிய ஒரு மொமெண்ட்ல இருக்கும். ஸோ அது பிளானிங் என்னவா இருந்துச்சு சார்? ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு டிராயிங்காக பண்ணிட்டோம். இது எவ்வளோ லென்த்துக்கு இருக்கணும், எவ்வளோ பள்ளம் இருக்கணும், அது எந்த இடத்துல இருக்க நம்ம பாறையை வந்து அது தோண்ட போகிறாங்க, அதை சுற்றி நம்ம எவ்வளோ பேர் நிற்க போகிறாங்க, அந்த பாறை ஃபுல்லாக எடுத்துகிட்டு மண் எடுத்துட்டு தான் நம்ம ஃபுல்லாகவே விறகு வச்சு அது எரிப்போம், மறுபடியும் அதை உடைப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் தான் அந்த பெரிய சுரங்கம், சோழ காலத்தோட சுரங்கமும் திப்பு சுல்தான் தோண்டப்பட்ட சுரங்கமும் இருக்கா கதையில் இருக்கும். அந்த சுரங்கம், அதுக்கான போகிற வழி, அது எல்லாமே அந்த இடத்த பிளான் பண்ணி பண்ணப்பட்டது தான். பெரிய லென்த்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும், 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வரைக்கும் லென்த் இருக்கும். பெரிய ஆழமாக செய்யப்பட்டது தான் அந்த கேஜிஎஃப்ல எடுக்கக்கூடிய அந்த போர்ஷனுக்கு அடுத்து சுரங்கப்பாதை போகக்கூடிய ஒரு செட்டு போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு இது இருந்திருக்கும்ல சார், ஒரு மெனக்கடல்? ஆமாம், அது இந்த செட்டு இன்டீரியர் செட் வந்து தனியாக இங்கே சென்னையில் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஹைட் இருக்கும், ஒரு 60 அடி ஹைட் இருக்கும், ஒரு 200 அடி லென்த்து, ஒரு 60 அடி அகலத்துக்கு பண்ணோம். அது பழைய காலத்து சுரங்கமாக இருக்கும், கதை பிரகாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஒரு 9ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்து அப்புறமா திப்பு சுல்தான் வந்து அதையும் ஃபாலோ பண்ணுவாங்க. மறுபடியும் அந்த இது எல்லாத்தையுமே அவ்வளோ ஏஜிங் காமிச்சாகணும். அதுதான் பெரிய சவாலாக இருந்தது. அதுக்குள்ளே தண்ணி நிற்கும், அதுக்குள்ளே பூச்சிகள் இருக்கும், சிலந்தியோடைய ஃபுல்லாகவே வலைப்பின் இருக்கும், அதில் சிலந்தி பூச்சிகளும் இருக்கும். அதில் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்தா அதில் காளான் பூத்து இருக்கும். அவ்வளோ டீட்டெயில் பண்ண வேண்டியதாக இருந்தது. அந்த செட்டு ரொம்ப மனதிருப்தி கொடுத்து செட். ஓகே, உங்களோட ஃபிலிமோகிராஃபி பார்க்குறப்ப தங்கலான் வந்து தனிச்சு தெரியுது. ஸோ இந்த ஃபிலிமோகிராஃபியோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா சார்? இதுல இருந்து நம்மளுக்கு தங்கலான்ல வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்ட்னா என்ன சொல்லுவீங்க? அது எனக்கு தொடர்ந்து எனக்கு எப்பயுமே ஒரு ஆசை என்னன்னா, வரலாற்று படங்கள் பண்ணணுன்றதான் என்னோட ஒரு பெரிய ஆசையாகவே இருந்துட்டு இருந்து. அதனால் எனக்கு ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு படம் அமையும் போது அதை நம்ம சரியாக பயன்படுத்தணுன்ட்டு அப்படி பண்ணப்பட்டது தான். இதில் இருந்தும் அப்படி பண்ணிட்டாமல் புதுசாக இருக்கணும், நம்ம இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் படமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணோம். அது நம்ம சில படங்கள் பார்ப்போம், இப்போ வரைக்கும் நம்ம ரெஃபரன்ஸ்னால் சில படங்கள் பார்ப்போம். அது மாதிரி நம்ம தமிழ்லேருந்து எடுத்து பார்த்தோம்னா நம்ம வரலாறு வந்து சரியாக பண்ணப்பட்ட படமாக தங்கலான் இருக்கணும், இது ரெஃபரன்ஸ் படமாக அமையணும் அப்படின்னு யோசிச்சு பண்ண. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து அந்த கேஜிஎஃப்ல நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு மெனக்கடல் இருந்திருக்கும். நீங்கள் ரிப்பீட்டடான ஒரு செட்டு போடக்கூடாது, கொஞ்சம் மாற்றி மாற்றி போடக்கூடிய ஒரு சிரமம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி இருந்தது? வழக்கமாக அந்த பள்ளம் தோன்றது அது பண்ணுறது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபைபரில் அது மாதிரி பாறைகள் மாதிரி டை எடுத்துகிட்டு அப்படி பண்ணுவாங்க. நான் அப்படி பண்ணிடக்கூடாது, இந்த மண்ணை நம்ம ஒரிஜினலாகவே காமிக்கணும். கேஜிஎஃபோட மண் கலர்னு அது தங்கம் இந்த என்ன மாதிரி கல்லில் கிடச்சிது அது எல்லாமே, அப்போ அதே மண்ணில் பண்ணால் தான் நல்லா இருக்கும்ட்டு அந்த மண்ணையே வெட்டி வெட்டி பண்ணணும். புதுசாக செட்டாக எதுவும் பண்ணாமல் ஃபுல்லாகவே ஜேசிபி, ஒரு 4 ஜேசிபி வச்சு அந்த மண்ணையே வெட்டி 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 ஃபுல்லாகவே ஆழம் எல்லாமே ஒரிஜினலாக தான் இருக்கும். அதில் இருக்க இறங்கி போகிற படிக்கட்டு எல்லாமே அது மண்ணில் இருக்க படிக்கட்டாகவே இருக்கும். நம்ம வழக்கமாக ப்ளைவுட்டில் பண்ணிவிட்டு ஆங்கிளில் பண்ணி சப்போர்ட் பண்ணி அப்படிலாம் பண்ணோம்ல, அப்படி எதுவுமே பயன்படுத்தலை. அந்த மண்ணிலே இருக்கும், அந்த கல்லுலேயே இருக்கும், அங்கே இருக்கிறது அந்த இயற்கையாக கிடைக்கிறது என்னவோ அதை வச்சே அந்த செட்டு ஃபுல்லாகவே பண்ணப்பட்டது. தங்கலான் பேசும்போது தங்கலானோட ப்ரீவியஸ் கதைகள், அதாவது ஆரனா இருக்கட்டும் சரி, காடனா இருக்கட்டும் சரி, அந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் வந்து எப்படி தேடி கண்டுபிடிச்சிங்க? ஏன்னா உள்ளங்காலுக்கும் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு தண்ணி போகக்கூடிய ஒரு இடமா இருக்கு. இதெல்லாம் பெரிய அனுபவம். அது கிட்டத்தட்ட கடப்பால் ஷூட் பண்ணோம். ஒரு ஆற்று, பெரிய ஆற்றை கடந்து போகணும். கிட்டத்தட்ட இடுப்பு லெவலில் தண்ணி இருக்கும் முதல்ல ஆரம்பிக்கும் போது. அந்த ஆற்றை கடந்து கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும் அந்த இடம். அது அந்த பெரிய ஒரு ஆறை கடந்து போகணும், அப்புறம் மணல் பரப்பு வரும், மறுபடியும் ஆறு கடக்கணும். அது மாதிரி கடந்து போனால் தான் அந்த கொஞ்சமாக அந்த காடைன்னு வருவார்ல அந்த போர்ஷன் இருக்க தண்ணி அது ஓடுறது இருக்கும். அது கதைக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. இந்தியா ஃபுல்லாக பார்த்தாங்க லொக்கேஷன் அந்த ஆறுக்காக. இந்தியா ஃபுல்லாக பார்த்து தேடி 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 கடைசியாக ஃபைனல் பண்ணி எடுக்கப்பட்டது தான் அந்த ஆறு. படம் முடிச்சதுக்கப்புறம் ரஞ்சித் சார் சொன்ன வார்த்தைகள், அவர் பயங்கர ஹாப்பி. அவர் நான் ஒரு எழுத்து எழுதி அது நான் உங்களை நம்பினேன், அந்த நம்பிக்கை வந்து நீங்கள் எந்த விதத்துலேயுமே சிதைச்சிடாமல் நான் நினச்சதை விட 100% எக்ஸ்ட்ராவே இதுக்கான அவுட் வந்திருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விக்ரம் சார் ஸ்பாட்டில் ஏதாச்சும் பேசியிருக்கிறாரு சார் செட்டை பார்த்துட்டு? ஏதாச்சும் இல்லை பார்ப்போங்க, அதான் ஒரு ஒர்க்கு பார்க்கும்போதுமே பாராட்டிகிட்டே இருப்பாங்க. அவங்களாகட்டும், பசுபதி அண்ணாகட்டும், பாரதி மேம் ஆகட்டும், எல்லாருக்குமே இந்த படம் அவங்க கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். அவங்க கையில் எப்பயுமே ஒரு ப்ராப்ஸ் இருக்கும், அவங்க ஷோல்டரில் ப்ராப்ஸ் இருக்கும், அவங்க இடுப்பில் வச்சுருக்க கத்தியில் ப்ராப்ஸ் இருக்கும், அவங்க குடிக்கிற தண்ணி சுரக்குடுவையாக இருக்கும், எல்லாமே அவங்க அந்த ப்ராப்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க கூட வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது ஆதிபாமன்ட வந்து அவங்க வந்து நினைவு தூண்டிகிட்டே இருந்த படமாக தான் இருக்கும். தங்கலான் திரைப்படத்தில் அவங்க அந்த ட்ரெஷர் ஹண்டுக்கு கிளம்பும்போது அவங்க எடுத்துட்டு போகக்கூடிய அந்த பேகு, ஸோ அந்த ப்ராப்ஸ் எல்லாம் எப்படி சார் கிரியேட் பண்ணீங்க? ஏன்னா அது எல்லாமே வந்து கயர்ல பேக் செஞ்சு போட்டு போயிருந்தாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். முதல்ல என்ன வச்சுன்னா, சரி சணல் கயிறு பயன்படுத்தக்கூடாது. சணல் கயிறுலாம் 19ஆம் நூற்றாண்டுக்கு
கொஞ்சம் காலகட்டத்தில் தான் வருது, 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் தான் வருது. சரி அப்போ நம்ம பண்ணக்கூடாது. அப்போது என்ன பண்ணலாம்னா இப்போ கத்தாழை நார் கயிறு தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி கத்தாழை நாரே பண்ணோன்ட்டு ஃபுல்லாக கத்தாழை வெட்டிட்டு வந்து அதை வந்து காய வச்சு அதை தட்டி அதை நசுக்கி அதை ஊற வச்சு அப்படியே அந்த நார் எடுத்து கத்தாழை நார் எடுத்து ஃபுல்லாகவே அந்த ஷோல்டரில் மாட்டுறதா இருக்கும். அவங்க எல்லாமே அப்போ தூங்குறதுக்கு படுக்கிறதுக்கு எல்லாமே மாட்டுத்தோலால் அந்த பாய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் சில இடத்துல வந்து சில பேருக்கு வந்து மாட்டுத்தோல் அந்த போட்டு படுப்பாங்க, சில பேர் வந்து அந்த கோரப்பாய் அந்த பாயெல்லாம் போட்டு ஈச்சம் பாயெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பண்ணுவாங்க. அதனால் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படி இருக்கும். ஒரு ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா அந்த இது எல்லாமே இருக்கும், மாட்டுத்தோலான பாயும் இருக்கும், நம்ம ஈச்சம் ஓலையாலான பாய்கள் இருக்கும். ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது முன்னாடி இந்த ப்ராப்ஸ் எல்லாமே பண்ணிட்டோம். ஒரு பசுவையான கையில் ஒரு ஷோல்டர் ஒன்று தூக்கிட்டு போவார், அந்த ஷோல்டர் அந்த ஸ்டிக்கில் ஃப்ரண்ட்டில் ஒரு மணி இருக்கும். அது வரைக்கும் சரி சவுண்டுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பண்ணது. அது மாதிரி அவர் விக்ரம் சார் கையில் இருக்கும் ப்ராப்ஸ். அவர் கத்தி ஒன்று வச்சுருப்பார், குறுங்கத்தி இருப்பார். அதில் அவர் அந்த அரசன் கொடுத்துருப்பாங்க, அந்த பரிசு கொடுத்தது. அதில் அப்புறம் சுரக்குடைகள் இருக்கும், சுரக்குடைகளோட டீட்டெயில் இருக்கும். இன்னொரு கேரக்டர் ஒருத்தர் வருவார், அந்த வயசானவர் ஒருத்தர் வருவார். அவர் கையில் இருக்க ஒரு ஆயுதம் அந்த எருமாட்டு கொம்பால் பண்ணப்பட்ட ஆயுதமாக இருக்கும். ஒன்னொன்னு ஒரு கேரக்டரும் யூனிக்காக தெரியணுன்றதுக்காக பண்ணியிருப்போம். அது நிறைய டிஃப்ரெண்டான ஆயுதங்கள்லாம் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்திருப்பாங்க அந்த காலகட்டத்தில். ஸோ அது எப்படி சார் இருந்தது? அது ஒரு காலகட்டத்துக்கு ஒரு விதமான ஆயுதங்கள் நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு முதல்ல முடிவு பண்ணிட்டோம். இந்த ஆரத்தி அந்த போர்ஷன் வர்றது ஃபுல்லாகவே பின்னாடி நடக்குதுன்றதுனால ஃபுல்லாகவே கற்களான ஆயுதங்களாகவே இருக்கும். கல்லை முன்னாடி வச்சுருப்பாங்க, குச்சியில் கட்டியிருப்பாங்க, அப்போ எலும்பாலான ஆயுதங்களாக இருக்கும். இது போலவே இருக்கும். மொத்தமாகவே இயற்கையாக கிடைக்கிற பொருட்களை வச்சுமே ஆயுதம் பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதை பண்ணது. தங்களான வர போர்ஷன் எல்லாமே கொஞ்சம் மாறி இருக்கும். எலும்பில் கைப்பிடி மட்டும் எலும்பில் இருக்கும், ஃப்ரண்டில் கல்லில் இருக்கும், கொஞ்சம் இரும்பு ஆட் பண்ணியிருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பீரியடுக்கும் ஒரு ப்ராப்ஸாக மாறிட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்திற்கும் ஒன்று மாறுது. இப்போ தங்கலானோட கையில் இருக்க ஒரு வெப்பன்ஸ், ஆரத்தியோட கையில் இருக்க ஒரு வெப்பன் இருக்கு, இதுதான் இவங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி. ஆரத்தி வந்து கொஞ்சம் அந்த மண்ணை சார்ந்து ரொம்ப வருஷமா பெரிய அப்டேட் இல்லாமல் ஒன்று இருப்பாங்க. காலங்காலமாக அந்த நிலத்தை காப்பாற்றுற ஒரு அரசியாக இருப்பாங்க. அப்போ அவங்க கையில் இருக்கிறது கொஞ்சம் ட்ரைபிள் சார்ந்து கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்ட்டு அந்த கல்லால் ஆனப்பட்ட ஆயுதங்கள் மாதிரி இருக்கும். அது இருக்கும், வேம்பு இருக்கும், அதில் தோல் இருக்கும், அந்த மான் தோள்கள், புலித்தோல் இருக்கும், நகங்கள்லாம் இருக்கும், புலியோட நகங்கள்லாம் இருக்கும், அப்படி இருக்கும். ஆனால் தங்கலான் இங்கேருந்து வில்லேஜ்லேருந்து அப்படி கிளம்பி போகிறாருன்னும் போது அவன் ஒரு கையில் கொடுத்த அந்த அரசன் கொடுத்த கத்தி இருக்கும். நம்ம எல்லாமே ஊனிட்டு போகிறது, அது ஆயுதமாக இல்லாமல் நம்ம நீண்ட தூரம் பயணம் பண்ணும்போது களைப்பாக இருக்கின்றத கையில் பிடிச்சிட்டு போகிற அந்த இது வந்து நம்ம களைப்புக்கு இருக்கக்கூடாதுக்காக எடுத்துகிட்டு போகிறது. அந்த குச்சி எல்லாமே இங்கே நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டில் போயிட்டு பர்மிஷனை வாங்கிட்டு அதை வேறு வெட்டிட்டு எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்குன்றது அந்த வேர்லாம் வெட்டி எடுத்து வந்து அது இங்கே தீயில போட்டு அதை சுட்டு அதில் கொஞ்சம் டெக்ஸ்சர்லாம் பண்ணி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சின்ன ஒர்க்லாம் பண்ணி பண்ணப்பட்டு தான் தங்கலான அந்த குரூப்போட ஆயுதங்கள் எல்லாமே. மேலோட்டமாக இது பார்க்குறப்ப டக்குன்னு செட்டு மாதிரி இருக்குப்பா அப்படின்னு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர் இருந்திருக்குங்களா சார்? ஏன்னா ஆடியன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரேம் எடுத்தனுமே ஊரை தான் காட்டுறாங்க, ஸோ எடுத்தனுமே ஆகாது செட்டு அப்படின்னு ஒரு ப்ரெஷர் இருந்திருக்குங்களா சார்? ஸ்கிரிப்ட் படித்த உடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த ஷார்ட் தான் வில்லேஜ் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போது வில்லேஜ் ஓப்பன் பண்ணோடனே இது 18ஆம் நூற்றாண்டு இறுதியில் நடக்கிற கதையாக முதல்ல வந்து நம்ம செட்டாக தான் அது வந்து தீர்மானிச்சு ஆகணும். இல்லைன்னா அது ஃபேக்குன்னு தெரிஞ்சாவே ஆடியன்ஸ் உள்ள வர மாட்டாங்க. அப்போ அதுக்கு தான் பெரிய மெனக்கடலாக இருந்தது. ஒரு ஃபுல்லாக பெரிய முள்புதாராக இருந்துச்சு அந்த பகுதி. அந்த புதார் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 67க்கு மேற்பட்ட குடிசைகள் இருக்கும். அது எல்லாமே முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம். பனை மரத்தில் பனை கொலைகளை வெட்டி அதை படிய வச்சு இங்கே எடுத்துகிட்டு வந்து அப்புறம் அந்த வாரைனா பனை வாரையாக தான் போடுவாங்க. அப்போது எந்த மரங்களும் யூஸ் பண்ண முடியாமல் பனை வாரைகள் தான் இருக்கும் எல்லா வீடுகளும். பனை வாரைகளாக எல்லாத்தையும் பண்ணி ஃபுல்லாக வீடுகள் போட்டோம். ஆனால் அப்புறமா ரோடு போடும்போது இப்போது லெஃப்ட் ரைட்டில் புல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும், அந்த ஃப்ரேமில் பார்க்க நல்லா இருக்கான்ட்டு ரோடு மட்டும் டிவைட் பண்ணிட்டு மொத்தமாக ஃபுல்லாக புல் விதைச்சோம். புல் விதைச்சி அங்கே இருக்க பனை மரங்கள், அப்புறமா வந்து பனை மரங்கள் நட்டோம். அப்புறமா அந்த அரச மரங்கள் உருவாக்குனது, பூசணி செடியை வச்சது, எல்லா மரங்களும் அதுக்கு பின்னாடி வந்து ரொம்ப பார்த்து. அப்புறம் அந்த கல்லுகள் நிறையா ஃப்ரேமில் கொஞ்சம் நான் நிறைய வாட்டர் கலர் பண்ணுவேன். அதில் எனக்கு நிறைய அந்த கல்லோட ஆப்ஜெக்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். நிறையா பாறைகள் எடுத்து வந்து அங்கே வச்சு அந்த கல்லுக்கு நடுவில் செடிகள் பூக்குறது, வீட்டுக்கு மேலே பூசணி செடி ஏற்றி விடுறது, அதுக்கப்புறம் அப்போ அடுப்பு இருக்கும், எல்லாமே டீட்டெயிலாக தான் இருக்கும். அடுப்பு, அந்த பழைய காலத்து பானைகள். இந்த பீரியடிக்கல் அப்படி படம் சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி 19ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தான் வந்து அந்த கயர்லாம் இருக்காது. ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸ்லாம் நாங்கள் நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டியது. இந்த ரெஃபரன்ஸ் எடுக்கிறப்ப ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிக் வந்து டிஃப்ரெண்டா இருக்கே, இது நம்ம படத்துல பயன்படுத்தலாம் அப்படின்னு ஏதாச்சும் யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஏதாச்சும் நிறைய இருக்கு. அது அப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம அந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்தணும். இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்றதுக்காக பயன்படுத்தக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருந்தேன்.
நிறைய இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு மேற்பட்ட சுரக்குடிகள் இருக்கும். அப்புறம் மாட்டுத்தோலால் அந்த மேளங்கள் பண்ணுறாங்கன்னா அதே மாட்டுத்தோல் வந்து நாங்கள் அந்த இது பார்த்துப்போங்க. மேளம் செய்கிற இடம் பார்த்துப்போம். அது மாட்டுத்தோல் தான் இருக்கும். ஆட்டுத்தோலால் செய்யப்பட்ட ஆட்டுத்தோல் பதிவு பண்ணுறது அந்த இடம் இருக்கும். தறி நெய்கிற ஒரு இடம் இருக்கும். அந்த தறி நெய்கிறதுக்கு மட்டுமே ரொம்ப ரொம்ப அலைஞ்சோம். அதிகபட்சமாக அலைஞ்சிது அந்த தறி கிடைக்கிறது. அந்த காலகட்டத்தோட தறி வேணும். அந்த தறி ஆமாம். அப்புறம் கொல்லன் பற்றை, அது அடிக்கிற அந்த கொல்லன் பற்றை அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல வந்து இப்படியே தான் அடிப்பாங்க. அதை அடிச்சாதான் நெருப்பு வரும். அந்த இதை செட் பண்றது எல்லாமே ஒரு பெரிய சவாலாக தான் இருந்தது அதை உருவாக்குறது. ஸோ ஓவராலாக தங்கலன் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி அனுபவம் கொடுத்துருக்கு? எனக்கு நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். நிறைய உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் இருக்கும்ல. இந்த படம் தான் நான் நினைக்கிறேன் பெரிய அங்கீகாரம். அதிகபட்சமாக நான் 21 வருஷமா அந்த சினிமாவில் ட்ராவல் பண்ணுறோம். நிறைய கால்ஸ், ஒரு 1000க்கு மேற்பட்ட கால்ஸ் இருக்கும். ஒரு 500க்கு மேற்பட்ட செய்திகள் இருக்கும். எக்கச்சக்க இணையதளத்தில் ஃபேஸ்புக்கில் எழுதுகிறாங்க, வாட்ஸ்அப்பில் வருது. நமக்கு வந்து இந்த ஒரு அன்பு இருக்குல்ல, நமக்கு வந்து இன்னும் நம்ம சரியாக வந்து இன்னும் பயணப்படணும், நம்ம ஒரு சரியான இலக்கை நோக்கி தான் வந்திருக்கோம் அப்படின்னு தெரியுது. இன்னும் பொறுப்பு வந்து அதிகமாகிட்டே இருக்கு. அசோகன் வந்து கிணத்துக்குள்ள தாவி அந்த புத்தரோட தலை எடுக்கிறது. ஸோ அது எப்படி சார் கிரியேட் பண்ணி? அது ஒரு பெரிய செட்டு. அது கிட்டத்தட்ட ஒரு 12 அடி ஹைட்டுக்கு தண்ணி நிற்கணும். அப்போது அப்படி ஒரு செட்டு கிரியேட் பண்ணோம். ஒரு 42 அடி ஹைட்டு, 42 அடி ஹைட் பண்ணி சுற்றியுமே அந்த இது பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பழைய நிறைய அந்த வேர்கள் வரும். அந்த செடிகள்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக வச்சக்கூடாது. ஒரிஜினலோட மரங்கள் வாங்கிட்டு வந்து அது ஒரிஜினல் மரங்கள்லாம் உள்ளே இறக்கி தண்ணிக்குள்ளே இறக்கி அப்படியே பண்ணப்பட்டது செட்டு. ஆக்சுவலாக கிணறு செட்டு தான். கிணறு செட்டு தான். அப்படி தெரியவே இல்லை. அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த செடிகள்லாம் ரொம்ப லைவாக இருக்கும். நம்ம வழக்கமாக ஆர்டிஃபிஷியல் வச்சிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரிஜினல் செடியாக வாங்கிட்டு வந்து உள்ளே இறக்கி அது இப்போத்தி செடியாகவும் இருந்துடக்கூடாது. ஆமாம், எல்லாம் க்ளோஸ்ல இருக்கும். அப்புறம் மேல இருந்து லீக் இருந்துட்டே இருக்கணும், தண்ணி லீக் இருக்கணும். இப்போ நீங்க ஓவரால் ஒர்க் பண்ணி முடிச்சிருப்பீங்க. படம் கேமரா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐயோ இது வந்து தப்பா இருக்குது மாத்துங்கன்ற மொமெண்ட்ல கிரியேட் ஆயிருக்கா சார்? அப்படியே எதுவுமே இல்லை. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு 1க்கு 100 டைம் யோசிப்பேன். இதை நம்ம பண்ண போகிறோம், இது சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமா, சரியாக இருக்குமோ தப்பாக இருக்குமோன்னு யோசிச்சிட்டே இருப்பேன். பண்ணும்போதே நான் சரி பண்ணிகிட்டே இருப்பேன். கூட ஒர்க் பண்ணுறவங்களே சில டைம் டயர்டாக இத்தனை டைம் ஏன் மாற்றுறீங்க, இல்லை எனக்கு இத்தனை லேயர் வேணும், எனக்கு இது வந்து ஒரு டைம் தான் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும். எந்த விதத்திலும் நம்ம வந்து நம்ம நம்பி கொடுத்த டைரக்டருக்கு வந்து எந்த விதத்துலையும் ஏமாத்திடக்கூடாது. நம்மளை நம்பி உள்ள ஆடியன்ஸ் வராங்கல்ல, இந்த படம் வந்து ரஞ்சித் சரியா பண்ணியிருப்பாரு அப்படின்னு வரும்போது அந்த நம்பிக்கை வந்து எந்த விதத்திலும் நம்ம பொய்யாக்கிடக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப கவனமா. ஸோ படத்தோட எண்டில் வந்து விக்ரம் சொல்லுவாரு, தலைமுறைகள் கடந்து வந்து நான் இங்கே நிற்கிறேன்றப்ப ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு லொகேஷன் போகும், ஒவ்வொரு ப்ராப்ஸும் இருக்கும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் எப்படி சார் எடுத்தீங்க? அது நிறைய இருக்கும். ஒரு காடைனா வரும், அப்புறமா வந்து ஆரனா வருவார், நாதமுனியா வருவார், இன்னும் 2 கேரக்டர்லாம் இருக்கு. இந்த 6 கேரக்டருக்குமே அவங்க இருக்கிற அமைப்புலேருந்து எல்லாமே மாறி இருக்கும். அவங்களுக்கு வீடுகள் எல்லாமே மாறி இருக்கும். அவங்களோட கையில் இருக்க ப்ராப்ஸ் மாறி இருக்கும். அவங்க குடிக்கிற தண்ணீர் குடிக்கிற இது இருக்குல்ல, குலைகள் இருந்தால் எல்லாமே மாறி இருக்கும். அவங்க இடுப்பில் கட்டுற பை மாறி இருக்கும். அவங்க கத்திலேருந்து எல்லாருமே மாறி மாறி தான் இருக்கும். அது கொஞ்சம் டீட்டெயிலாக இதில் நாதமுனிலாம் டக்குன்னு போயிடுச்சு. ஆனால் அவ்வளோ நீளம் வைக்க முடியல. நாதமுனி கேரக்டர்லாம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் அந்த 5 காலகட்டத்திலையும் ஒரு 2 செகண்ட் தான் காமிப்பாங்க அந்த ஃப்ரேம். ஆனால் அந்த 2 செகண்ட் ஃப்ரேமுக்குள்ள அவ்வளோ உழைப்பு இருக்கும். ஸோ அந்த உழைப்பு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறீங்க சார்? ஆரனோட காலகட்டம் தான் ரொம்ப முன்னாடி ஆரம்பிக்கும். ஆரனோட காலகட்டங்கள் ஆரம்பிக்கும் போது ரொம்ப ட்ரெஸ்ஸாகவே கம்மியாக இருக்கும். அப்போ வெப்பன்ஸ் வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். ஒரு வெப்பன்ஸுமே ரிப்பீட் ஆகிடக்கூடாது. ஏன்னா எப்படியா இருந்தும் அதுல வந்து இயற்கை கிடைக்கிற வச்சுதான் ஆயுதங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுவே நம்ம என்னவோ பண்றது, கலர் டோனா என்ன மாத்துறது, நம்ம இப்ப இருக்க கலர்ஸ் எதுவுமே செயற்கை கலர் எதுவுமே பயன்படுத்தலை. படத்துல முழுக்கவே அப்படிதான் பண்ணியிருந்தோம். எல்லாமே இயற்கையாக கிடைக்கிற கலர்ஸ் வச்சு நம்ம செடிகளில் இருக்க கலர்ஸ் எடுத்து, கடலில் இருக்க கலர் எடுத்து, மண்ணில் இருக்க கலர்கள் எடுத்து, பழங்களில் இருக்க கலர் எடுத்து, அப்படியா நிறையா பண்ணியிருந்தோம் அந்த படத்துக்கு. ஒரு காலகட்டத்துக்குமே கலர்ஸ்லேயே வேற வேற விதங்கள் காமிச்சிருந்தோம். ஓவரால் படம் முடிச்சுட்டு இந்த பாராட்டு வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? எனக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா என்னோட குருநாதர் மோகனமேந்திரன் சார் வந்து ரொம்ப பாராட்டினார். நம்ம ஒருத்தவங்களை போய் தொழில் கற்றுப்போம், நம்ம என்னன்னே தெரியாமல் ஒரு கேரக்டராக உள்ளே போனேன். கிட்டத்தட்ட 2003 போயிட்டு அவர்கிட்ட ஜாயின் பண்ணேன். அந்த டைம்லாம் நான் என்னை அசிஸ்டன்ஸாக ஏற்றுக்கிறதே ரொம்ப யோசிக்கணும். ரொம்ப சின்ன பையனாக இருப்பேன். அந்த டைமில் வந்து என்னை நம்பி வந்து முதல்ல நான் தான் சின்ன பையன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகும்போது என்னை நம்பி வந்து அசிஸ்டண்ட்டாக ஏற்றுட்டாங்க. இன்றைக்கி வந்து அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, உனக்கு வந்து நேஷ்னல் அவார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குப்பா, உனக்கு கண்டிப்பாக உனக்கு வந்து கிடைக்கணும், நான்
உன்னை வாழ்த்துறேன் அப்படின்ட்டு அந்த வாழ்த்துல. அப்புறம் ஆடி ராசர் சார் அவங்க கால் பண்ணி பேசினாங்க நிறைய. அப்புறம் இளவரச அண்ணன் அது பனைமரத்துல ஒரு தூக்குநாங்குருவி கூடலாம் வச்சிருப்போம், அதெல்லாம் அவங்க கவனிச்சு பேசியிருந்தாங்க. அப்புறம் தக்ஷா மேம், சிவா சாரு, சந்தானம் அண்ணன், எக்கச்சக்க பேர் நான் சொல்லிட்டே இருந்தேன்னா, டிஓபி சக்தி சார், அப்புறமா நான் ரெகுலரா பண்ற என்னோட சக்தி சவுந்தரராஜன் சார் டைரக்டர். அவங்க பேசும்போது அவங்க நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கை வந்து நம்ம சரியா பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய திருப்தி கொடுத்துருக்கு. இன்னும் பெரிய பொறுப்பு கொடுக்குது அவங்க பாராட்டுகள். ஸோ உங்களோட ஃபிலிமோகிராஃபி பார்க்குறப்ப எல்லா படங்களுமே சேலஞ்சிங்கான படமாக தான் இருக்குது. டிக்டிக்காக இருக்கட்டும் சரி, மிருதனா இருக்கட்டும் சரி. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் எப்படி சூஸ் பண்ணுறீங்க சார்? அதாவது கதைக்களம் வந்து டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா எப்படி? கொஞ்சம் நான் அப்படி யோசிப்பேன். நமக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்கணும் அப்படின்னு யோசிப்பேன். வழக்கமாக இருக்கிற மாதிரி படங்கள் தொடர்ந்து ஒரே மாதிரி படங்கள் பண்ணக்கூடாது. ஒரு படங்களுக்கும் ஏதாவது நம்மளால முடிஞ்ச வித்தியாசப்படுத்தி காமிக்கணும். ஒரு மிருதன் பார்த்தா ஒரு வேறு ஜானரில் இருக்கும், ஆண்டவன் கட்டளை டோட்டலாக வேறு ஜானரில் இருக்கும், டிக் வேறையாக இருக்கும், அயோக்கியா வேறு பேட்டர்னில் இருக்கும். இது மாதிரி ஒரு படங்களுமே லெஜண்ட் வந்து வேறு பேட்டர்னில் இருக்கும், டெடி வேறு பேட்டர்னில் இருக்கும். எதுவுமே நம்ம பெருசாக ரிப்பீட் பண்ணக்கூடாது. அது வந்து புதுசாக நம்ம ட்ரை பண்ணணும். நம்ம எல்லா ஜானர்லேயும் படங்கள் பண்ணணுன்றது தான் என்னோட பேராவல். அது தங்கலான் முதல் எல்லாமே கதை என்ன நல்லா இருந்தால் போதும். நான் சம்பளத்தை பற்றி அதை பற்றியுமே யோசிக்க மாட்டேன். அது என்னை வந்து டிமாண்ட் பண்ணும். ஆர்டேட்டராக வந்து இவர் தேவையாக இருக்கணும் அந்த கதைக்கு. அப்படி ஒரு கதை இருந்தால் நான் இதை பற்றியுமே யோசிக்க மாட்டேன். ஓகே. ஸோ உங்களோட ஃபிலிமோகிராஃபியில் லெஜெண்ட் படம் இருக்குல்ல சார், அது என்னதான் ஒரு விமர்சனம் இது இருந்தாலுமே அது பிரம்மாண்டத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செட்டாக தான் இருந்துச்சு. இந்த ஃப்ரேமாக இருந்தாலும் சரி அது பிரம்மாண்டமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாடல்களாக இருக்கட்டும் சரி, கிளைமேக்ஸ் போர்ஷனாக இருக்கட்டும் சரி, எல்லாமே ஒரு பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு. ஸோ இது எப்படி சார் அமைஞ்சது? லெஜெண்ட் வந்து நான் ஜேடிஜேரி சார் அவங்கள்ட்ட தான் நான் 2009 ரெகுலராக இப்போ வரைக்கும் சாருக்கு நான் அவங்களோட எல்லா ஆட்ஸும் நான் தொடர்ந்து நிறைய பண்ணியிருக்கேன். அப்படி தொடர்ந்து பண்ணும்போது வந்த படம் தான் லெஜெண்ட். அதில் இருக்க எல்லாமே மேக்ஸிமம் எல்லாம் செட்டு தான். அந்த ஃபாரின் சாங்கை தவிர சாங்ல சின்ன சின்ன ப்ராப்ஸ் இருக்கும், எல்லாமே செட்டுக்குள்ளே தான் இருக்கும். அவரோட வீடுல ஆரம்பிச்சு அப்புறமா அந்த காலேஜில் வர அந்த ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும், குளுமணால இன்டீரியர் ஃபைட் இருக்கும், அந்த ட்ரெயின் ஃபைட் இருக்கும், அவங்க 2 லேப் இருக்கும், அப்புறம் ரோபோ சங்கர் வீடு இருக்கும். எல்லாமே செட்டுக்குள்ளேயே தான் நடக்கும். இது போக ஒரு 3 சாங்கும் பெரிய எல்லாமே பெரிய பெரிய செட். அந்த ஓப்பனிங் சாங்லாம் பெரிய செட். கிட்டத்தட்ட அது மட்டுமே 12 crores செட் ஒர்க் மட்டுமே அந்த படத்துக்கு. சார் தங்கலான் பொறுத்த வரைக்கும் அது என்னதான் ஒரு பீரியாடிக்கல் படமா இருந்தாலும் சரி, பின்னாடி இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு பெரிய ஒரு உழைப்பு போட்டிருக்காங்க சார். ஸோ அதை பற்றி சொல்ல முடியுமா சார்? ஒரு பெரிய உழைப்பு தான். அவங்களோட உழைப்பு தான் நான் எல்லா இடத்தையும் பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட உழைப்பு தான். நான் ஒரு பெரிய கனவு, என்னோட பெரிய கனவு திரைப்படமா அப்படி அமையும் போது எனக்குள்ள நிறைய கற்பனைகள் இருக்கும். அந்த கற்பனைகள்லாம் நான் சொல்லுவேன், எனக்கு இது வேணும், இது வேணும், இந்த சுரக்குடல் வேணும்னா சுரக்குடல் வேணும், எனக்கு இது சுரக்குடல் நார் பண்ணியிருக்கணும், எனக்கு வந்து இந்த ஓலை தான் வேணும், இந்த வேல் தான் வேணும், இந்த மாட்டு வண்டி தான் வேணும், இந்த குதிரை வண்டி தான் வேணும், இந்த ஆயுதங்கள் தான் வேணும்னு சொல்லும்போது அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு பின்னாடி என்னோட அசிஸ்டன்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 15 பேர் இருந்தாங்க. அவங்க சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அது புரிஞ்சுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 3000 பேர்ட்ட மேலே வந்து ஒர்க் பண்ணாங்க. கார்பெண்டர்ஸ் ஒரு பெரிய டீம் இருந்தாங்க. இந்த சீதா நாகன் அவங்க தலைமையில் ஒரு பெரிய டீமு, மணிகண்டன் சொல்லிட்டு மோட்டர் அவங்க தலைமையில் ஒரு பெரிய டீமு, வெல்டர் வினோத் அவர் தலைமையில் பெரிய டீம், பெயிண்டர் நிக்சன் சொல்லிட்டு அவங்க தலைமையில் இது, அப்புறம் வெல்டர் நந்துன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தம்பி இந்த படம் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணியிருந்தான் அவங்க. அப்புறம் செட்டர்ஸ் விமல் ராஜா அந்த தம்பிங்க, இவங்க எல்லாமே பெரிய சப்போர்ட். அவங்கள பெரிய உழைப்பு தான் இன்னைக்கு தங்கலான் சரியாக வந்திருக்கிறது, ஆடிபன்ஸில் சரியாக வந்திருக்கு காரணம் அதுதான். ஃபேமிலி சைடு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் வேணும் சார். நம்ம வேலையை கரெக்டாக பார்க்கணும்னா நம்ம ஃபேமிலி சைடு சப்போர்ட் இருக்கணும் சார். ஸோ அதை பற்றி சொல்ல முடியும். என்னோட மனைவி வந்து லக்ஷ்மி. அது நான் என்ன பண்ணாலும் எனக்கு பெரிய ஒரு உந்துதலாகவே இருப்பாங்க. முதல்ல ஒரு படம் பார்க்கறது இருந்தாலும் சரி, விமர்சனம் பண்ணுறது இருந்தாலும் சரி, அப்புறம் என்னோட குழந்தைகள் இனியாஸ்ரீ ஓவியாஸ்ரீ இவங்களோட சப்போர்ட்டு தான் வந்து நம்ம அடுத்தடுத்து வந்து நான் என்ன ஓடிக்கிட்டே இருப்பேன். நான் நைட்டு காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்துச்சி போயிடுவேன், நைட்டு ஒரு 10 மணி 11 மணிக்கு தான் வருவேன், சில நாட்கள் 2 மணி ஆகும், சில நாட்களில் வராமலே போவோம். ஆனால் அவங்க தேவைகளை அவங்க வந்து சரியாக அவங்களையும் கவனிச்சிக்கிட்டு என்னையும் கவனிச்சிட்டு அவங்களோட ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு அப்படி என்னை புரிஞ்சுக்கிட்டு இது வரைக்கும் பயணிச்சுட்டு இருக்கோம். அவங்களோட புரிதல் தான் என்னோட வெற்றிக்கு முக்கியமான காரணம். நீங்கள் ஒர்க் பண்ண படங்களில் உங்களுக்கு பர்சனலாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்த ஒரு படம் எதுவும் அப்படி இருக்கா? அது எல்லா படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில படங்கள் வந்து இந்த இடம் நம்ம சரியாக பண்ணியிருக்கணும், ஆனால் சரியாக பண்ணியிருக்கோம், ஆனால் நமக்கு 90% தான் ஒரு திருப்தி இருக்கும். அப்படியா சில படங்கள் இருக்கும். மேக்ஸிமம் வந்து எல்லா படங்களுக்கும் ஒரே மாதிரி உழைப்பு தான் கொடுப்பேன். எல்லா படங்களும் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸான படங்களா, ஹார்ட் டு க்ளோஸ் அவர் ரொம்ப அப்படி இருக்கும். எனக்கு ரொம்ப இப்போ எமோஷ்னலாக கனெக்ட் ஆனது வந்து தங்கலான்.
ரொம்ப அப்படி ரொம்ப க்ளோஸாக இருக்குது அந்த வெற்றியிலேருந்து எல்லாமே. முதல் படம் அவள் பெயர் தமிழரசி. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, இப்போ தங்கலானுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல சார், இதை பற்றி ஷேர் பண்ண முடியுமா? அதுலேயும் அதே பதட்டம் இருந்தது. அது நான் அசிஸ்டண்டாக இருந்து போய் நான் ஃபஸ்ட்டு படம் வந்து நான் ஆர்டராக சைன் பண்ணி போகிறோம். அங்கே போய்ட்டு ஒரு வீடு ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அவரோட ஜெயோட வீடு, இந்த வீடு இருக்கும். அப்புறம் அதுலேயும் இதேமாதிரி ஒரு பணக்காரர் ஒருத்தரோட வீடு இருக்கும் க்ரியேட் பண்ணுவோம். அதில் இந்த தோல்பாவை சார்ந்து நிறையா இருக்கும் அந்த பகுதி. அன்றைக்கி என்ன பதட்டமும் ஒரு சரியாக பண்ணிடணுன்ற ஒரு பரிதவிப்பும் இருந்தது. அதே தான் தங்கலானும் கடைசி நாளும் அதே பரிதவிப்பு தான் இருந்து. இப்போ அடுத்த படம் பண்ண போகிறோம்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா தூக்கம் போயிடும். அவர் வந்து டேரக்டர் வந்து செட்டை வந்து பார்த்துட்டு செட்டு நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் தான் அடுத்த நாளே தூங்க முடியும். அடுத்த நாள் வேற ஒரு செட் ஆரம்பிக்கும், மறுபடியும் தூக்கம் போயிடும். அது இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்கு. ஸோ இவ்வளோ நேரத்துக்கு எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.